அண்ணன் சொன்ன மாதிரி விஜயகாந்த் வந்தப்போ எப்படி கேப்டன் கேப்டன் சொல்லிட்டு ஒரு பெரிய அலை மோதிச்சோ அதே மாதிரி ஒரு அலை இருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இதுக்கு என்ன பிரச்சனை, என்ன காரணம் அப்படின்னா, விஜய் வந்து மக்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய மாற்றம் செய்ய வந்த ஒரு புனிதராக பார்க்குறாங்க. பட் ஆனால் அந்த கான்செப்டுக்கெலாம் அவர் கிடையாது. அவர் வந்து ஒரு கார்ப்பரேட் முதலாளிக்கு தலைவர் மாதிரி தான் வந்திருக்கார். அவர் வந்து ஒரு கோ படத்தோட ரீமேக்கு, கொடி படத்துடைய கான்செப்ட், இதை ஃபாலோ பண்ணுறது தான் அவருடைய வேலையாக வச்சுருக்காரு. ஸோ விரைவாக பாருங்கள், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே விஜயோடைய தாக்கம் பெருசாகவும் இருக்காது, பெரிய லெவல்லையும் பேசப்படாது, அவர் இருக்கிற இடமும் தெரியாமல் போயிடுவார். கரெக்டான கேள்வி கேட்டீங்க. அவர் ஒரு நடிகர். செல்லும் இடமெல்லாம் கூட்டம் வர மாதிரி கேமரா தான் காமிக்குதே தவிர அவர் எங்கே செல்றாருன்னு பாருங்க. ஒரு திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஒரு பெரிய தென்காசி, ஒரு கன்னியாகுமரி போன்ற ஒரு பெரிய தென் மாவட்டத்துக்கே போகும்போது வெறும் ரெண்டு இடத்துல தான் அவர் பேசுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அண்ணன் போய் பேசுகிறாங்கன்னா, இந்த தொகுதியில் பேச சொன்னீங்கன்னா 10 இடத்துல பேசுவாங்க. அந்தந்த இடத்துக்கும் 200 பேர், 300 பேர், 1000 பேர் அப்படின்னு கான்செப்டோட கூடுவாங்க மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வருவாங்க. இப்போ அம்மாலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. அவங்களுக்கு போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. 234 தொகுதியே விஜய் போய் சந்திக்க மாட்டார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் போனாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அடுத்த வாரம் ரெஸ்ட் எடுக்கிறார். ஆனால் இப்போ அவரோட கான்செப்டை பாருங்க, ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணா அடுத்த நாள் தூங்குறாரு. இவ்வளவுதான் ஒரு கான்செப்ட். எங்கேயாவது விஜய தொடர்ந்து ஒரு தொகுதியில 4 இடத்துல பேச சொல்லுங்க, அவருக்கு கூட்டமே இருக்காது. இதுதான் உண்மையான நிச்சயமான விஷயம். ஓட்டு ஆகுதா ஓட்டு ஆகலன்னு சொல்லல, அவருக்கு இருக்கிற மொத்த ஓட்டுமே அதிகபட்சம் போனா ஒரு 2 லட்சம் ஓட்டு கூட இருக்காது. அதுல ஒரு 10,000 பேர் அவர் போற இடத்துக்குலாம் வர்றாங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். திருப்பி வராங்க. இதை தாண்டி அவருக்காக ஒரு பெரிய தன்னெழுச்சி, அந்தந்த இடத்துல போய் ஒரு பெரிய கூட்டம் நடக்கிற மாதிரியான கான்செப்ட் கிடையாது. ஆனா ஒரு நல்ல சூப்பரான விஷயம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சங்க தலைவராக இருந்த விஷால் பார்த்தீங்கன்னா தெருவா போவார், சீடி விற்கிறவங்க கிட்ட போவார், இப்படி பண்ணுவாங்களா அப்படி பண்ணுவாங்களா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார். ஏன்னா அவர் அப்போ எலெக்ஷனில் நின்னார். அதே மாதிரி தளபதி விஜய் வந்து இப்போ எலெக்ஷனில் இருக்கிறதுனால இதை பரபரப்பாக்கணும்னு பேசுகிறார். ஆக்சுவலாக விஜயோட படத்தெல்லாம் நான் ஒரு ரசிகராக இருந்து சொல்கிறேன், அவர் புதுசாக எந்த படமும் அவருக்காக எடுக்கப்பட்டு பெரிய பிரபலமான படம்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ரீமேக் படமாக தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்கன்னா அதை எடுத்து இவர் ரீமேக் பண்ணி படிப்பார். பார்த்துக்கோங்க. இவர் சந்திரசேகர் அவங்க அப்பாவே என்ன பண்ணுவார்னா, இவரை ஒரு நல்ல டைலாக் ஒன்று, சில பேரை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கும்னு, அந்த மாதிரி கான்செப்டில் உள்ளவர் இவர். திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், சினிமா இண்டஸ்ட்ரியை ரொம்ப ரசித்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஒரு படம் வந்து போர்டில் இருக்கும்போது போர்டில் இருந்து என்ன பண்ண முடியாது, ரிலீஸ் ஆகவே முடியாது. அப்போ இதில் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு மெயின் காரணம் விஜய் தான், ப்ரொடியூசர் தான். இதுக்கு முழுக்க தான்மீக பொறுப்பேற்க வேண்டியது விஜய் மட்டும்தானே தவிர, அவரை நம்பி வந்த மக்களையும் கைவிட்டாரு, ப்ரொடியூசரையும் கைவிட்டாரு, அவரை நம்பி ஏமாறுற ஜனத்தையும் கைவிட்டார். இதில் என்னன்னா, இவங்க கரப்ஷன் கமிஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இவங்க வாங்கிட்டு பதவி போடுறது ரொம்ப மோசமாக போடுறாங்க. தமிழக மக்கள், இளைஞர்கள், உங்களுடைய டிவிகே நிர்வாகிகள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பர்சனலாக போய் பேசுங்க. அண்ணன் இந்த பதவி வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இந்த பதவிக்கு என்ன ரேட்டுன்னு கேட்டு பார்த்தா இந்த இளைஞர்கள் இந்த தவறான மோகத்தில் போகிறத மாற்றிக்கொள்றதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கும். ஆனால் விஜய் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெரிய குமுறலில் இருக்காங்கண்ணே. ஏன்னா அவர் ரசிகர் மன்ற காலத்தில் இருந்தே போர்டு வச்சதில் நானும் ஒருத்தனாக இருப்பேன். பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கும்போது எந்த நிர்வாகியும் இவங்க கூப்பிட்டு பேசலை. யாரெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டாங்களோ, அதிமுகலேருந்து ஒதுக்கப்பட்டவங்க, திமுகலேருந்து ஒதுக்கப்பட்டவங்க, பிஜேபியிலேருந்து வெளியே வந்தவங்க, பதவிக்காக மட்டுமே அரசியலை நோக்கி வந்தவங்க எல்லாருமே, இவர் பெரிய தலைவர், கேங் வருது, நம்ம இவர்கிட்ட போனால் நம்ம எப்படியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை தாண்டி இவரால் யோசிக்க கூட முடியாதுண்ணே. இதுதானே இவருடைய லட்சியமாகவே வச்சிருக்காரு. அந்த நேரத்தில் கமல் அண்ணன் வந்து எப்படி டார்ச் லைட்டோட வந்தாரோ அந்த மாதிரி தம்பி விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, விசில் சின்னத்தோடு வந்திருக்காரு. இவ்வளோதானே இவங்க கான்செப்ட். திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ திராவிட கட்சிகளுக்கோ மாற்று அரசியல் செய்வேன்னு சொல்லி வந்தால் மட்டும்தான் பிழைப்பு நடத்த முடியுன்றத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்ட கார்பரேட்காரங்களுடைய கைக்கூலி தான் இவர். வேற இவரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணே. இதை நீங்கள் அப்படி பார்க்காதீங்கண்ணே.
ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்கண்ணே. பிள்ளைய வளர்க்குறதுக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கண்ணே. இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும். ஒரு புள்ள வந்து நல்லா படிக்கும் பார்த்துக்கோங்க, அந்த பிள்ளைக்கு டியூஷனே வைக்க வேணாம். ஒரு பிள்ளைக்கு டியூஷன் வச்சு தான் ஆகணும் பார்த்துக்கோங்க. ஒரு புள்ள கொஞ்சம் நடக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணும், அந்த பிள்ளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சைக்கிள் கொடுத்தா ஆகணும். சில புள்ள லாங்காக போய் இந்த நல்லா படிக்கும், ஆனால் பைக் வாங்கி கொடுத்தா தான் படிக்கும் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இன்றைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி மெயினான காரணமே அன்றைக்கு அவங்க போட்ட விதை தானே. அன்னைக்கு காமராஜர் கொடுத்த கல்வி தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய புரட்சிக்கு வித்துட்ருக்குண்ணே. நீங்கள் அம்மா கொடுத்த லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய இன்றைய பலன் என்னன்னா, ஐடியில் அதிகமாக இருக்கிறது யார் இருக்கா, நம்ம தான் இருக்கோம். காரணம் என்ன, அம்மா கொடுத்த லேப்டாப். அன்னைக்கு கொரோனா பாஸ் போட்டாரு, இன்னைக்கு இவங்க எல்லாருமே என்னவா இருக்காங்க, அதிகாரியாக வந்துகிட்டு இருக்காங்கண்ணே. கரெக்டுண்ணே. இது இல்லைன்னா நீ தோத்து போயிடுவேன்ற அறிக்கை கொடுக்கறதுனால பண்றாங்க. நீங்க சொன்னீங்க இதனால நம்மளோட நிதி சுமை என்ன ஆகும்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. கரெக்டான கேள்விண்ணே. திமுகவுக்கு ஆட்சியை நடத்த தெரியாதுண்ணே. அவங்க ஆள் பார்த்து வரி போடுவாங்க, ஆள் பார்த்து பேசுவாங்க, ஆளுக்கு ஏற்ற மாதிரி விதவிதமாக கலர் கலராக பேசுவாங்க. ஆனால் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் பட்சத்தில் சீரான வரியை வசூல் பண்ணோன்னா, நான் நிஜமாவே சொல்கிறேன், வரியை நம்மளால் குறைக்க முடியும்ண்ணே. சொன்ன ஸ்கீம்ஸை நம்மளால் செய்ய முடியும்ண்ணே. அம்மா என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க. மிக்சி கிரைண்டர் கொடுக்குறேன்னாங்க, கொடுத்தாங்க, மின்விசிறியோடு சேர்த்து கொடுத்தாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் ஓடுற இடத்துல ஓடிட்டு தான் இருக்கு. சும்மா வெத்து விளம்பரம்ண்ணே. ஆனால் திமுக ஆட்சி வந்த உடனே வேளாண்மையும் விவசாயத்தையும் அழிச்சா மட்டும்தான் வெறும் லேண்டு ஸ்கெட்சு போட்டு மறுமணம் வச்சு சேல்ஸ் பண்ண முடியுன்றதுக்காக இவங்க இதை தானே கான்செப்டாகவே எடுத்துப்பாங்க. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க, ரொம்பலாம் யோசிக்கவே வேண்டாம். அம்மா இருக்கும்போது ஆடு மாடு இலவசமாக கொடுத்தாங்க, எங்கே இந்த ஸ்கீம் போச்சு? தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, படிச்சிருந்தா எக்ஸ்ட்ரா நகைன்னு கொடுத்தாங்க. இந்த ஸ்கீமை நிறுத்துறதுக்கு பல கலர் கலராக படம் படமாக சொல்லுவாங்க. இது யாருடைய பேச்சு? ஸ்டாலினுடைய மாடல் ஆட்சிக்கு சாட்சி. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேண்ணே, என்டிஏ கூட்டணி அமைஞ்சா ஆட்சியில் தெளிவான திட்டமிடுதல் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், நிதி சுமை குறையும். 5 லட்சம் கோடி ரூபாவை 5 வருஷத்தில் வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாரு பாருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்த உடனே மாசத்துல வெள்ளரிக்கையாக வரும்ண்ணே. இது சவால்ண்ணே அவங்களுக்கு. அண்ணே, நான் ஒரு சிறுபான்மையினர், கரெக்டாக நான் வந்து ஒரு கவுன்சில் செக்ரட்டரியாக இருக்கிறேன் மர்காஷியஸ் கவுன்சிலுக்கு, நாஸ்ரேத் மர்காஷியஸ் கவுன்சிலுக்கு. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேண்ணே, எந்த இடத்துல சிறுபான்மையினருக்கு இவங்க ஆப்போசிட்டாக வேலை செஞ்சாங்கன்றத, பாஜகவாக இருக்கட்டும், என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், எந்த இடத்துல நடந்தது? எந்த சிறுபான்மையினர் சொத்தை இழந்துட்டார்? எந்த சிறுபான்மையினர் வாழ்வாதாரத்தை இழந்துட்டார்? அதை இவங்க சொல்லணும்ல. நம்ம மாடல் சாமி என்ன சொல்லணும், நம்ம மாடல் சாமிகிட்ட தான் போய் கேட்கணும், எந்த இடத்துலப்பா சொத்தை சிறுபான்மையினர் இழந்துட்டாங்க, எந்த இடத்துடைய சொத்தை பிடிங்கி இன்னொருத்தட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்றத யார்கிட்ட கேட்கணும்? விடியா ஆட்சி நடத்தின ஸ்டாலின் அவர்கிட்ட தான் கேட்கணும். வெறும் கல் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார்ல, இவங்க எத்தனை இடத்துல கல் எடுத்து வச்சாங்க? 11 மருத்துவக் கல்லூரி வந்ததுன்னா 7.5% கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு 10% மாற்றுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கீமை உங்களால் ஏன் யோசிக்க முடியாது? ஏன்னா உங்கள் கல்வி நிறுவனம்லாம் பாதிக்கப்படும். ஜெகதி ரட்சகனோட கல்வி நிறுவனம் மூடப்படும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? 10% இவர் சொல்கிறார்ல, நான் 10% ஆக்குமாப்பா, நான் வந்தாலே உங்களுக்கு பண்ணுறாங்க. நீங்கள் 5 வருஷம் ஆண்டிங்கல்ல, 7.5%லேருந்து 10% ஆக்குன்றதை யோசிக்க கூட இல்லையே. ஏன் உங்கள் கல்வி நிறுவனங்கள்லாம் மூடப்படும்னா? மும்முனை கல்வின்னு சொல்லி அதில் ஒரு பிரச்சனை. கரெக்டானே? இதில் எல்லாமே நீங்கள் தானே வச்சுருப்பீங்க சிபிஎஸ்சி ஸ்கூல். உங்கள் ஸ்கூல்லாம் ஏன் மெட்ரிக்லேருந்து சிபிஎஸ்சியை மாற்றினீங்க? திமுக நடத்துகிற ஸ்கூல்ஸ் எல்லாம் மாற்றாமல் இருந்திருக்கலாம்ல. மும்மொழி கொள்கை வேண்டாம் தானே, நாங்கள் மெட்ரிக்கு தான் பண்ணுவோம், மெட்ரிக்கு நீங்கள் தானே சிலபஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க, புது சிலபஸ் மெட்ரிக்கு நீங்கள் தானே எடுத்துகிட்டு வந்தீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு தேவை என்னென்னா, மெட்ரிக்குன்னு சொன்னால் நமக்கு சேல்ஸ் ஆகாது, சிபிஎஸ்சினா சேல்ஸ் ஆகும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மும்மொழி கொள்கையை நீங்கள் படிக்க சொல்கிறீங்க. 5 மொழி படிக்கிறதுக்கு நீங்கள் இம்போஸ் பண்ணுறீங்க. ஒவ்வொரு பசங்கிட்டையும் 2500 எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க ஒரு லாங்குவேஜ் ஒரு மாதம் கற்றுக் கொடுக்குறதுக்கு. உங்களால் இதை இல்லைன்னு சொல்ல முடியுமா, மறுக்க முடியுமா? இன்னொன்று நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. எடப்பாடி ஐயா அவங்க ஆட்சி காலத்திலையும் சரி, அம்மா காலத்திலையும் இருக்கிற அனைத்து மந்திரிகள் மேலே ஊழல் வழக்கு போட்டிங்கல்ல. வந்த உடனே 5 வருஷத்தில் கொடநாடு வழக்கு எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல. 5 வருஷத்தில் நீங்கள் எல்லா பேர்லையும் போடுவேன், வழக்கு போடுவேன்னு சொன்னீங்கல்ல. எந்த வழக்கில் தண்டனை வாங்கி கொடுத்தீங்க? எந்த வாய்ப்பும் இல்லை. நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்தால் எஸ்பி வேலுமணி உடனே உள்ளே போவாருன்னு. நீங்கள் எஸ்பி வேலுமணி என்ன நல்லா தானே இருக்காரு,
இன்னைக்கு வரைக்கும் வேட்பாளரை நல்லா சுத்தி தானே வராரு. அவர் செய்த சாதனையில உங்க அமைச்சர் ஒரு தொகுதிக்கு செஞ்சிருக்காருன்னு உங்களால எடுத்து காமிக்க முடியுமா? சைதாப்பேட்டையை சாதனையாளர்னு சொல்றீங்க. சுப்பிரமணியன் என்ன சைதாப்பேட்டைக்கு இத்தனை பாலம் கட்டியிருக்காருன்னு ஒரு 10 பாலத்தை சொல்லுங்க. எஸ்பி வேலுமணி செஞ்சிருக்காருல்ல? கிடையவே கிடையாது. பல்நோக்கு மருத்துவமனை மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது. நீங்க ஸ்டிக்கர் தான் ஒட்ட முடியும். உங்களால தனியா மருத்துவமனை கொண்டு வந்தேன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்ச பங்காளி சண்டையில குளிர் காஞ்சவங்க தான் திமுக. எங்களோட பங்காளி சண்டை பிரச்சனையில ஈஸியா இவங்க உள்ள வந்து ஆட்சியை அமைச்சிட்டாங்கண்ணே. இல்லைன்னா 10 வருஷம் ஆட்சிக்கு வராதவங்க இனிமே திமுகன்னு ஒரு கட்சியே இருந்திருக்காது. ஜஸ்ட் சத்யானன் எடுத்துக்கோங்களேன், வெறும் 150 ஓட்டுல தோத்தாப்புல. 35 தொகுதி அமமுக டிசைட் பண்ணிச்சு வெற்றி தோல்விய. அன்னைக்கு பங்காளி சண்டையை அன்னைக்கே நாங்க தீர்த்து இருந்திருந்தோம்னா, இந்த பங்காளி சண்டைக்கு வழிவகை இல்லாம இருந்திருந்ததுன்னா இன்னைக்கும் நாங்க தான் ஆளுங்கட்சி. அடுத்தது நாங்க என்ன சாதனை செய்ய போறோம்ன்றத பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்திருப்போம். கண்டிப்பா. ஆனா இப்பவும் அதிமுக மேலேயோ என்டிஏ கூட்டணி மேலேயோ மக்களுக்கு எதிர்ப்போ அதிர்வான அலையோ வீசவில்லை. இங்க வீசுறது எல்லாமே என்னால, எப்பம்பா ஸ்டாலினை ஒன்னா சேர்ந்து அனுப்புவீங்க, எப்பம்பா உதயநிதிக்கு ரெஸ்ட் கொடுப்பீங்க அப்படின்றதுதான் யோசிக்கிறாங்களே தவிர மக்கள் என்ன யோசிக்கல. எடப்பாடி அடிமை ஆச்சுன்னு இவங்க சொன்ன உடனே அடிமைன்னு சொல்ல மாட்டாங்க. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறேண்ணே, தமிழருடைய பண்பாடு காலில் விழுந்து வணங்குறதுண்ணே. இதை நீ எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலையும் போட்டோ காமிச்சு என்ன பண்ண போறப்பா? இது நீ போற இடத்துல எல்லாம் கள்ள தூக்கி காமிச்ச மாதிரி போட்டோ எடுத்து காமிச்சிட்டு இருக்க. உங்களுக்கு தமிழருடைய பண்பாடு தெரியல, நீங்க தமிழர் கிடையாது. அதனால நீங்க என்ன பேசுறீங்க? ஐயா காலில் விழுந்துட்டார் அடிமையாச்சுன்னு சொல்றீங்க. எதுக்கு அடிமை? உங்க காலில் நீங்க பதவி கொடுத்தா நீங்க கூட தான் காலில் விழுவீங்க. சூழ்நிலை, சுயநலம், பிரச்சனை எல்லாமே தவறுதலாக நடந்திருக்கு. மனிதன் திருந்துவான். ஆனால் நீங்கள் திருந்தவே மாட்டீங்க. உங்களுக்கு தேவையெல்லாம் வேளாண்மை அழியணும், விவசாயம் அழியணும். உங்களுக்கு தேவை அதுக்கு அடுத்தது என்னது? எல்லா இடமும் தரிசு நிலம்னு சொல்லணும். நீங்கள் ஸ்கெட்சு போடுவீங்க, அடுத்த லேஅவுட் போடுவீங்க, உங்கள் பேரை போட்டு விற்றுருவீங்க. வேற உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றுமே கிடையாது. இன்னும் 5 வருஷம் மக்கள் ஏமாந்து போய் திமுக கிட்ட ஆட்சியை கொடுத்தா தமிழ்நாடு பாலைவனமாக மாறும். தொழில் வளம்ன்ற பேரில் நம்மளுடைய வளங்கள் சுரண்டை ஆடப்படும். இலவச மின்சாரம்ன்ற பேரில் மும்முனை மின்சாரம் தராமல் ஒவ்வொரு இடத்துலையும் கரண்ட்டு பாதிக்கப்பட்டு விவசாயம் சரியாக செய்யப்படாமல் விவசாயம் பாதிக்கப்படுது. நல்லா விவசாயம் நடந்தால் அந்த நெல்லை கொள்முதல் பண்ணாமல் இனிமேல் இந்த விவசாயமே வேண்டான்னு அவ்வளோ பேரும் வெளியே வெறுத்து போகிற நிலைமையை தான் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. நீங்கள் எந்த இடத்துலையுமே திமுக கரெக்டான விவசாயத்தின் நண்பராகவும் இல்லை, தோழனாகவும் இல்லை, தோழமை கட்சியையும் ஏமாத்துறீங்க. நீங்கள் காங்கிரஸுக்கு செய்த துரோகத்துக்கு இந்த தேர்தலில் காங்கிரஸ் பதிலடி கொடுக்கும். கம்யூனிஸ்டுக்கு நீங்கள் செய்த துரோகத்துக்கு கம்யூனிஸ்ட் இந்த வாட்டி பதிலடி கொடுக்கும். நீங்கள் நல்லா எதிர்பார்த்துக்கோங்க. அக்கா பிரேமலதாவை மட்டும்தான் நீங்கள் வந்து திருப்திப்படுத்திருக்கீங்களே தவிர வேறு யாரையுமே நீங்கள் திருப்திப்படுத்தவில்லை. தோழர் திருமாவளவன் தனது முழு பலத்தையும் எடுத்துகிட்டு வந்து இத்தனை தேர்தலுக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணார். ஆனால் இந்த வாட்டி அவரையே எலெக்ஷனில் நிற்க விடலை. நீங்கள் மறக்காதீங்க. நீங்கள் வந்து தோழமைன்னு சொல்லி பிஜேபின்ற ஒரே ஒரு கட்சியை காமிக்கிறீங்க. என்டிஏ கூட்டணி வலுவானபடி திருப்பி மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். உங்களுடைய ஊழல் எல்லாமே திருப்பி வெட்ட வெளிச்சமாக கொண்டு வரப்படும். நீங்கள் போட்டிருக்க லேஅவுட் G2 லேஅவுட் மொத்தமும் பரிசீலனிக்கப்படும். நன்றிண்ணே.